ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களுக்கு ஊரப்பாக்கத்தில் லேண்டோ வீடோ வேணுமா? ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர் இன்னைக்கு ஒரு சைட். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வருகைக்கு அப்புறம் தான் ஊரப்பாக்கத்தில் மவுஸ் ரொம்பவே கூடிருச்சு. இப்போ கிளாம்பாக்கம்ல ரயில்வே ஸ்டேஷன் வேற ஓப்பன் பண்ண போறாங்க. பின்னாடியே மெட்ரோ ஸ்டேஷன் வேற வரப்போகுது. இப்போ ஊரப்பாக்கம் ஜோன்ல பாக்குறது 100% ரைட் டிசிஷன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இவ்வளோ கமர்ஷியல்ஸுமே நம்ம சைட் இருந்து வெறும் 300 மீட்டர் நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஒரு தரமான சைட்டுங்க. பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சென்னையில் லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸும் தினமும் ஒன்னொன்னா உங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். சைட்டு நல்ல லொகேஷனுங்க. மெயின் ரோடு, கமர்ஷியல்ஸ், பஸ் ஸ்டாப் எல்லாமே வெறும் ஒரு 300 மீட்டர்ஸ். காம்பவுண்ட் சுத்தி வீடுகளை உங்களால் பார்க்க முடியுது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி, உமாராணி கார்டன்ஸ் பை சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ். டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் இந்த சைட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ டோட்டலாக 3 ஏக்கருங்க, 70 பிளாட்டுகள் மட்டும்தான். லான்ச் ஆகி வெறும் ஒரு 1-2 வாரங்கள்லேயே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் உள்ள முடிஞ்சுது. டோட்டலாக இருக்க 70 பிளாட்டுகளில் 20 பிளாட்டுகள் போக ரிமைனிங் இருக்க பிளாட் இருக்கு. உள்ள 33 அடி அண்ட் 24 அடி தார் சாலை கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் 3 ஏக்கருக்கு கவர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, காம்பவுண்டை சுற்றி ஃபுல்லாக வீடுங்க, பிளாக் டாப் ரோடு, டபுள் வே என்ட்ரன்ஸ் கேட்டு, ஆர்ச், 24/7 செக்யூரிட்டின்ட்டு எல்லா அம்யூனிட்டிஸும் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் அவென்யூ ட்ரீஸோடவே பார்க்க அழகாக இருக்குங்க சைட்டு. முக்கியமாக நீங்கள் வாங்கினோடனே வீடு கட்டணுன்ட்டு லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க இந்த சைட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா காம்பவுண்ட் ஒட்டி வீடுகள் இருக்கிறதுனால கவலையே இல்லாமல் வாங்கின உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாங்க. அப்படிதான் இந்த சைட் அமைச்சிருக்காங்க வித் டிடிசிபி என்ற ஏர் அப்ரூவோட. ப்ராயரா முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த சைட் இருக்க லொகேஷன் நம்ம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர்ல ப்ராப்பரா நம்ம ஆதனூர்ல அமைஞ்சிருக்குங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்தோம், ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தோம் ஷார்ப்பா ஒரு 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு நம்ம சைட். அந்த மரத்துக்கு பேக் சைட்ல எல்லாம் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோடு. இங்கே ஊரப்பாக்கம் ஃப்ளைஓவர் உங்களால் பார்க்க முடியும். இந்த பிரிட்ஜ் ஏறி ஆப்போசிட் சைடு டுவர்ட்ஸ் ஆதனூர் சைடு இறங்குனீங்கன்னா நம்ம சைட்டு ஆதனூரில். மெயின் ரோட்ல இருந்தும் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் வெறும் 300 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்குங்க. ஸோ ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன் இருந்து ஷார்ப்பா 3 கிலோமீட்டர் தான். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருந்து ஷார்ப்பா 4வது கிலோமீட்டர் வந்தாச்சு நம்ம உமாராணி கார்டனுக்கு. சரிங்களா? நம்ம சேனலில் எப்போவுமே கொண்டு வர ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஃபில்டர் பண்ணாமல் ரிசர்ச் பண்ணாமல் கொண்டு வரவே மாட்டேங்க. அந்த இடத்துல அது என்ன ரேட் போகுது, அந்த ரேட் ரீசனபிளான ரேட்டு தான், நான் காம்படிட்டர்ஸ் ரேட் என்ன, இது எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு மட்டும் தான் கொண்டு வருவேன். அந்த வகையில் நான் ஏன் இந்த சைட்டை உங்க கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த சைட்டு காம்படிட்டிவ் பிரைஸ்ல எந்த வகையில் அப்படின்னா மற்றவங்களை காட்டிலும் ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு கம்மியாக தான் சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் ரேட்டு கொட்டேட் பண்ணியே இருக்காங்க. அதுலேயுமே ரேட்டு இவங்க கொட்டேட் பண்ண ரேட்டை விட ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணியும் தர ரெடியாக இருக்காங்க. ஸோ ரேட் ரீசனபிளாக இருக்கிறனால தான் வெறும் ஒரு 2-3 வாரத்தில் 20 பிளாட்டுகளுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபா கம்மி, இன்னொரு பக்கம் மெயின் ரோடே வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டும் தானுங்க. ஊரப்பாக்கம் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் லேண்ட் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. ஏன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் இந்த ரேட்டுக்கு வேற யாருமே கொடுக்கலங்க. ஓகேங்களா? நம்ம சைட்டுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. இதுதான் வண்டலூர் டு படப்பை மெயின் ரோடு. ஓகேங்களா? ஸ்டேட் ஹைவேஸ். இங்கே ரூபி லேண்ட்மார்க் முன்னாடி லெஃப்ட் எடுத்தா மன்னிவாக்கம் ஜங்ஷன். இங்கே இந்த மெயின் ரோட்ல இருந்து ஸ்டேட் ஹைவேஸ் இருந்து ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாங்க. ஸோ நீங்க வண்டலூர் டு படப்பை மன்னிவாக்கம் ரோடு வழியாகவும் வரலாம். இங்கிருந்து மன்னிவாக்கம் வெறும் 3 கிலோமீட்டர் தான். அந்த சைடு ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் மட்டும் தான். ஸோ 2-வே அப்ரோச் இருக்கு நம்மளோட இந்த அழகிய சைட்டுக்கு. இங்க பிளாட் மட்டும் இல்லாம வீடும் கட்டித்தராங்க சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ். டீடைல்ஸ் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேண்ட்மார்க்ஸ் கனெக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். பக்கத்தில் வண்டலூர் ஜூ இருக்கு. இந்த சைடு ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடார் இருக்கு. அதை தாண்டிங்க தாம்பரம் மிப்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜோஹோ அஸ்டான்ஷியா இருக்கு. அதுக்கப்புறம் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. இது மட்டும் இல்லாம இங்க இந்த ஏரியாவில் நிறைய ஸ்கூல்ஸ், ஃபேமஸான நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் வரும். இந்த சைட்ல ஹோலி சாய் ஸ்கூல் இருக்கு. இதுவுமே நல்ல பிராண்டட் ஸ்கூலுங்க. இது 2 கிலோமீட்டர் தான். வேலமால் நியூஜன் ஸ்கூல் இருக்கு. சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1-1.25 கிலோமீட்டர்ல நீலன் ஸ்கூல் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அந்த சைடில் வண்டலூர் டு படப்பை ரோட்ல ஆல்வின் ஸ்கூல் வந்துடும். அதே ஸ்டெச்சில் உங்களுக்கு தானிஷ் அஹ்மத் காலேஜ் வந்துடும், கிருஷ்ணா காலேஜ் வந்துடும். இந்த சைடு ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி தொட்டு ரைட் எடுத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி உங்களால் பார்க்க முடியும். ஜிஎஸ்டி தொட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வண்டலூரில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி உங்களால் பார்க்க முடியும். போதுமாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஜோனில் இருக்குங்க. இது இந்த ஏரியாவோட பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால மக்களே, நீங்க ஊரப்பாக்கம்ல வாங்கின உடனே வீடு கட்டக்கூடிய மைண்ட் செட்ல வில்லா பிளாட்ஸ், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த லொகேஷன் ஒரு சூப்பர் லொகேஷன். அதுலயும் நம்ம சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த உமாராணி லே அவுட் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இந்த லொகேஷன் ஆவரேஜா என்ன ரேட் போகுதுன்னு தெரியுங்களா? ஒரு 4700, 4800 ரூபா, ஈவன் அப் டு 5000 வரைக்கும் கூட இதே லொகேஷன்ல லே அவுட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இங்க உமாராணி லே அவுட்ல
ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4199 ரூபா per ஸ்கொயர் ஃபீட். மற்ற லேஅவுட்டை காட்டிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 300லேருந்து 500 ரூபா கம்மியாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா வாங்கும்போதே ஒரு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபான்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் இங்கே வாங்குறீங்க. இது இல்லாமல் இந்த லொகேஷனில் நிறைய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், பெரிய பெரிய காசா கிராண்டோட அபார்ட்மெண்ட் இருக்குது, ரூபி லேண்ட்மார்க் அபார்ட்மெண்ட் இருக்குது, இதோ ஸ்டெப் ஸ்டோன்ஸோட அபார்ட்மெண்ட், அருண் எக்ஸலோட அபார்ட்மெண்ட், இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெச்லயே இருக்கு அப்படின்றதுனால இந்த லொகேஷனை பெரிய பெரிய பில்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுனால ரேட் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். உடனே வீடு கட்டக்கூடியவர்களும் தாராளமா வாங்கலாம். லேண்ட் வேலை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வந்தாச்சு, க்ரோத் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண போறாங்க, அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போக போது ஊரப்பாக்கம் அண்ட் கிளாம்பாக்கம் ஜோன்லாம். ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்களும் தாராளமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். பிளாட் இங்க 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா 33 லட்சம் வருது. அதுல 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 52 லட்சம் ரூபாய்க்கு சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வீடா கூட கட்டித்தர ரெடியா இருக்காங்க. ஸோ பிளாட் வேணும்னா வாங்கிக்கோங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வெறும் 33 லட்ச ரூபா தான். இல்ல வீடா வேணும்னா கஸ்டமைசபிள் வீடா கட்டியும் தராங்க. ஸோ உடனே ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட சீக்கிரம் வந்து பாருங்க. அண்ட் இந்த ஜோன்ல லேண்ட் வீடு பார்க்குற எல்லாருக்கும் மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.